ஓம் சாந்தி. இன்றைய முரளி 29/4/2025 பாப்தாதா மதுபனி. இனிய குழந்தைகளே, இது உங்கள் விலை மதிப்பற்ற பிறவி. இந்த பிறவியில் நீங்கள் மனிதரிலிருந்து தேவராவதற்கு பாவனமாக மாறும் முயற்சி செய்ய வேண்டும். கேள்வி: ஈஸ்வரிய குழந்தைகள் என்று சொல்லிக்கொள்ளும் குழந்தைகளின் முக்கிய தாரணை என்ன? பதில்: அவர்கள் தமக்குள் பால் பாயசம் போல இனிமையாக இருப்பார்கள். ஒருபோதும் உப்பு தண்ணீர் ஆக மாட்டார்கள். தேக அபிமானம் உள்ள மனிதர்கள் தலைகீழாக பேசுவார்கள், சண்டை சச்சரவு செய்வார்கள். குழந்தைகள், உங்களிடம் அந்த பழக்கம் இருக்க முடியாது. இங்கே நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். கர்மாதீத் நிலையை பெற வேண்டும். ஓம் சாந்தி. ஆத்மா அபிமானி பவ என்று முதலில் தந்தை குழந்தைகளுக்கு சொல்கிறார். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். கீதை போன்றவற்றில் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம், எனினும் அவையெல்லாம் பக்தி மார்க்க சாஸ்திரங்கள். நான் ஞானக்கடல் என்று தந்தை சொல்கிறார். குழந்தைகள், உங்களுக்கு ஞானத்தை சொல்கிறேன். என்ன ஞானத்தை சொல்கிறேன்? சிருஷ்டியின், அதாவது டிராமாவின் முதல் இடைக்கடைசி ஞானத்தை சொல்கிறேன். இதுதான் படிப்பு. வரலாறு மற்றும் புவியியல். பக்தி மார்க்கத்தில் யாரும் வரலாறு புவியியலை படிப்பது இல்லை. அதன் பெயரையே எடுக்க மாட்டார்கள். சாது சந்நியாசி போன்றோர் அமர்ந்து சாஸ்திரங்களை படிக்கிறார்கள். இந்த தந்தை ஒன்றும் சாஸ்திரத்தை படித்து சொல்வதில்லை. உங்களை இந்த படிப்பால் மனிதர்களிலிருந்து தேவராக மாற்றுகிறார். மனிதரிலிருந்து தேவராக மாறவே நீங்கள் வருகிறீர்கள். அவர்களும் மனிதர்களே, நீங்களும் மனிதர்களே. இருந்தும் பதித்த பாவனரே வாருங்கள் என்று மனிதர்கள் அழைக்கிறார்கள். தேவர்கள் தூய்மையானவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். மற்ற எல்லோரும் அப்பவித்திர மனிதர்கள். அவர்கள் தேவர்களுக்கு தலை வணங்குகிறார்கள். அவர்களை பாவனமானவர்களாகவும் தம்மை பதித்தர்களாகவும் நினைக்கிறார்கள். எனினும் தேவர்கள் எப்படி பாவனமாக மாறினார்கள், யார் மாற்றினார் என்பது எந்த மனிதருக்கும் தெரியாது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். இதில்தான் முயற்சி இருக்கிறது. தேக அபிமானம் இருக்கக்கூடாது. ஆத்மா அழியாதது. சமஸ்காரமும் ஆத்மாவில் இருக்கிறது. ஆத்மாவே நல்லது அல்லது கெட்ட சமஸ்காரத்தை எடுத்து வருகிறது. அதனால் இப்போது ஆத்மாபிமானி ஆகுங்கள் என்று தந்தை சொல்கிறார். தனது ஆத்மாவையும் யாரும் அறியவில்லை. ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது இருள் மார்க்கம் ஆரம்பமாகிறது. தேக அபிமானி ஆகிறார்கள். குழந்தைகள், நீங்கள் இங்கே யாரிடம் வந்திருக்கிறீர்கள் என்பதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். நீங்கள் இவரிடம் வரவில்லை, நான் இவருக்குள் பிரவேசம் செய்திருக்கிறேன். இவரது பல பிறவிகளில் இது கடைசி பதித்த பிறவி. பல பிறவிகள் என்ன, அதையும் சொல்கிறார். அரை கல்பம் பவித்திர பிறவிகள், அரை கல்பம் பதித்த பிறவிகள். அப்படிப்பட்ட இவரும் பதித்தமாகிவிட்டார். பிரம்மா தன்னை தேவர் அல்லது ஈஸ்வர் என்று சொல்வதில்லை. பிரஜா பிதா பிரம்மா தேவராக இருந்தார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். அதனால்தான் பிரம்மா தேவதாய நமக என்று சொல்கிறார்கள். பல பிறவிகளின் கடைசியில் பதித்தமாக இருந்த பிரம்மா பிறகு பாவனமாகி தேவராகிறார் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் பிகே, நீங்களும் பிராமணர்கள். இந்த பிரம்மாவும் பிராமணர். இவரை யார் தேவர் என்று சொல்கிறார்? பிரம்மாவை பிராமணர் என்று சொல்கிறார்கள். தேவர் இல்லை. இவர் எப்போது பதித்தமாவாரோ அப்போதும் பிரம்மாவை தேவர் என்று சொல்வது இல்லை. எதுவரை விஷ்ணு, அதாவது லட்சுமி நாராயணராகவில்லையோ அதுவரை தேவர் என்று சொல்ல மாட்டார்கள். நீங்கள் பிராமணிகளாக இருக்கிறீர்கள். உங்கள் முதலில் சூத்திரரிலிருந்து பிராமணராகவும் பிராமணர்களிலிருந்து தேவராகவும் மாற்றுகிறேன். இது உங்கள் விலை மதிப்பற்ற வைரம் போன்ற பிறவி என்று சொல்லப்படுகிறது. கர்ம சுமை இருக்கவே செய்கிறது. அதனால் இப்போது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை என்று நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று தந்தை சொல்கிறார். இந்த பழக்கம் ஏற்படும் போதே விக்கரமங்கள் விநாசமாகும். தேகதாரி என்று நினைத்தால் விக்கரமங்கள் விநாசமாகாது. ஆத்மா பிராமணர் இல்லை, சரீரம் கூடவே இருக்கிறது. அப்போதே பிராமணர், பிறகு தேவர், சுத்திரர் போன்றோர் ஆகிறீர்கள். இப்போது தந்தையை நினைவு செய்யும் முயற்சி இருக்கிறது. சகஜம் யோகமாகவும் இருக்கிறது. எளிமையிலும் எளிமை யோகம் இருக்கிறது என்று எளிமையிலும் எளிய யோகமாக இருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். ஒரு சிலருக்கு மிக கடினமாகவும் தோன்றுகிறது. அடிக்கடி தேக அபிமானத்திற்கு தந்தையை மறக்கிறார்கள். ஆத்மா அபிமானி ஆவதற்கு நேரம் பிடிக்கிறது. இப்போது நீங்கள் ஒரே ரசனையோடு தந்தை நினைவில் நிலையாக இருப்பது நடக்க முடியாதது. கர்மாதீத் நிலையை பெற்றுவிட்டால் பிறகு சரீரமும் இருக்க முடியாது. பவித்திர ஆத்மா லேசாகி முழுமையாக சரீரத்தை விட்டுவிடும். பவித்திர ஆத்மாவோடு அப்பவித்திர சரீரம் இருக்க முடியாது. அதற்காக இந்த தாதா
அக்கறைக்கு சென்று விட்டார் என்பது கிடையாது. நினைவு செய்வது பெரிய முயற்சி என்று இவரும் சொல்கிறார். தேக அபிமானத்திற்கு வரும்பொழுது தலைகீழாக பேசுவது, சண்டை சச்சரவு செய்வது போன்றவை நடக்கிறது. ஆத்மாக்கள் நாம் எல்லோரும் சகோதரர்கள். பிறகு ஆத்மாவிற்கு எதுவும் ஆகாது. தேக அபிமானத்தால் தான் பிரச்சனைகள் வருகின்றன. இப்போது குழந்தைகள், நீங்கள் ஆத்மா அபிமானியாக வேண்டும். தேவர்கள் எப்படி பால் பாயசமாக இருக்கிறார்களோ அப்படி நீங்களும் உங்களுக்குள் பால் பாயசம் போல இருக்க வேண்டும். நீங்கள் ஒருபோதும் உப்பு தண்ணீராக கூடாது. தேக அபிமான மனிதர் தலைகீழாக பேசுகிறார், சண்டை சச்சரவு செய்கிறார். குழந்தைகள், உங்களிடம் அந்த பழக்கம் இருக்க முடியாது. இங்கே நீங்கள் தேவர்களாவதற்காக தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். கர்மாதீத்த நிலையை பெற வேண்டும். இந்த சரீரமும் இந்த உலகமும் பழையது, தமோ பிரதானமானது என்பது உங்களுக்கு தெரியும். பழைய பொருட்களிடம் பழைய சம்பந்தங்களிடமும் வெறுப்பு கொள்ள வேண்டும். தேக அபிமான விஷயங்களை விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்போது பாவங்கள் அழியும். பல குழந்தைகள் நினைவில் பெயில் ஆகிறார்கள். ஞானத்தை புரிய வைப்பதில் பெரிய அறிவாளிகளாக இருக்கிறார்கள். ஆனால் நினைவின் முயற்சி மிகப்பெரியது, பரீட்சை மிகப்பெரியது. அரைக்கல்ப பழைய பக்தரை புரிந்து கொள்ள முடியும். பக்தியில் யார் பின்னால் வருவார்களோ அவர்களால் அவ்வளவு புரிந்து கொள்ள முடியாது. நான் ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகும் வருகிறேன் என்று இந்த சரீரத்துக்குள் வந்து தந்தை சொல்கிறார். எனக்கு நாடகத்தில் பாகம் இருக்கிறது. மேலும் நான் ஒரு முறை மட்டுமே வருகிறேன். இது அதே சங்கம யுகம். சண்டையும் முன்னால் நிற்கிறது. இந்த நாடகமே 5000 வருடங்களை கொண்டது. கலியுகத்தின் ஆயுள் இன்னும் 40,000 வருடங்கள் இருந்தால் என்னவாகும் என்பதே தெரியாது. பகவானே வந்தாலும் நாங்கள் சாஸ்திர வழியை விட மாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். 40,000 வருடங்களுக்கு பிறகு எந்த பகவான் வருவார் என்பதும் தெரியாது. கிருஷ்ண பகவான் வருவார் என்று சிலர் நினைக்கிறார்கள். கொஞ்சம் முன்னால் சென்றவுடன் உங்கள் பெயர் பிரசித்தமாகும். எனினும் அந்த மனநிலை இருக்க வேண்டும். உங்களுக்குள் அதிக அன்பு இருக்க வேண்டும். நீங்கள் ஈசனின் குழந்தைகள். உங்களை கடவுளின் உதவியாளர் என்று சொல்கிறார்கள். பதித்த பாரதத்தை பாவனமாக மாற்ற நாங்கள் தந்தைக்கு உதவி செய்கிறோம். பாபா, ஒவ்வொரு கல்பமும் நாங்கள் ஆத்மா அபிமானியாகி உங்கள் ஸ்ரீமத்துப்படி யோக பலத்தால் எங்கள் விக்கர்மங்களை விநாசம் செய்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். யோக பலமே சைலன்ஸ் பலம். சைலன்ஸ் பலத்திற்கும் சயின்ஸ் பலத்திற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. போக போக உங்களுக்கு அதிக காட்சிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆரம்பத்தில் எத்தனை குழந்தைகள் காட்சி பார்த்தார்கள், பாகத்தை நடித்தார்கள். இன்று அவர்கள் இல்லை, மாயா விழுங்கிவிட்டது. பகவான் நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்பதை குழந்தைகள் அறியும் பொழுது நியமப்படி படிக்க வேண்டிய இல்லை என்றால் மிக மிக குறைந்த பதவி பெறுவீர்கள். தண்டனையும் அதிகம் பெறுவீர்கள். தன்னை ஜென்ம ஜென்மங்களின் பாவி என்று பாடவும் செய்கிறார்கள். அங்கே, அதாவது சத்தியுகத்தில் ராவண ராஜ்யமே இல்லாத போது விகாரத்தின் பெயர் எப்படி இருக்கும்? அது முற்றிலும் விகாரமற்ற ராஜ்யம். அது ராம் ராஜ்யம். இது ராவண ராஜ்யம். இந்த நேரம் எல்லோரும் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். நான் தந்தையின் நினைவில் எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? தெய்வீக குணங்களை எதுவரை தாரணை செய்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு குழந்தையும் தனது ஸ்திதியை சோதனை செய்ய வேண்டும். எனக்குள் எந்த அவகுணமும் இல்லைதானே என்று. உணவு பானங்கள் எப்படி இருக்கின்றன? முழு நாளில் எந்த கெட்ட விஷயத்தை அல்லது பொய்யை பேசவில்லை தானே என்று உள்ளே பார்க்க வேண்டியது முக்கிய விஷயம். சரீர நிர்வாகத்திற்காக பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியிருக்காது. பிறகு பாவத்தின் சுமை குறைய வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் தர்ம காரியங்களுக்கு ஒதுக்கி வைக்கிறார்கள். நல்ல காரியத்தை செய்தால் அதற்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஒருவர் ஆஸ்பத்திரி கட்டினால் அடுத்த பிறவில் அவருக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். கல்லூரி கட்டினால் நன்றாக படிப்பார்கள். எனினும் பாவத்திற்கு பிரயசித்தம் எது? அதற்காக கங்கையில் குளிக்கப் போகிறார்கள். மற்றபடி எந்த செல்வத்தை தானம் செய்கிறார்களோ அதற்கு அடுத்த பிறவில் ரிட்டர்ன் கிடைக்கும். அதில் பாவம் அழிவதற்கான விஷயம் இல்லை. அது செல்வத்தின் கொடுக்கல் வாங்கல். ஈசனின் பெயரால் கொடுத்தார்கள். ஈசன் அற்ப காலத்திற்கு கொடுக்கிறார். இங்கே நீங்கள் பாவனமாக மாற வேண்டும். தந்தையின் நினைவை தவிர வேற வழியே இல்லை. தூய்மையானவர்கள் பிறகு அழுக்கான உலகில் இருக்க முடியாது. அவர்கள் ஈசனின் பெயரால் மறைமுகமாக செய்கிறார்கள். உங்களை தூய்மையாக மாற்ற நான் நேரில் வந்திருக்கிறேன் என்று இப்போது ஈசன் சொல்கிறார். நான் வள்ளல். எனக்கு நீங்கள் கொடுத்தால் நான் திருப்பி கொடுக்கிறேன். நான் என்னிடம் வைத்துக் கொள்வதில்லை. குழந்தைகள் உங்களுக்காகவே கட்டிடங்கள் கட்டப்படுகின்றன. சன்னியாசிகள் தமக்காகவே பெரிய பெரிய மாளிகை போன்றவற்றை கட்டுகிறார்கள். இங்கே சிவபாபா தனக்காக எதையும் கட்டுவதில்லை. இதற்கு ரிட்டன் 21 பிறவிகளுக்கு புதிய உலகில் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். ஏனென்றால் நேரில் கொடுக்கல் வாங்கல் செய்கிறீர்கள். நீங்கள் கொடுக்கும் பைசாவை உங்கள் காரியத்திற்கே பயன்படுத்துகிறேன். பக்தி மார்க்கத்திலும் வள்ளலாக இருக்கிறேன். இப்போதும் வள்ளலாக இருக்கிறேன். அது மறைமுகமானது. இது நேரில் நடக்கிறது. உங்களிடம் என்ன இருந்தாலும் அதை வைத்து சென்டரை திறங்கள். பிறருக்கு நன்மை செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். நானும் சென்டரை திறக்கிறேன். குழந்தைகள் கொடுத்ததை வைத்து குழந்தைகளுக்கே உதவி செய்கிறேன்.
நான் ஒன்றும் பைசாவை என்னுடன் கொண்டு வருவதில்லை. நானும் வந்து இவருக்குள் பிரவேசம் செய்கிறேன். இவர் மூலமாக காரியங்களை செய்ய வைக்கிறேன். நானும் சொர்க்கத்திற்கு வர வேண்டியதில்லை. இவையெல்லாம் உங்களுக்காகவே இருக்கின்றன. நானும் அப்பாவுக்குத்தா. நான் எதையும் பெறுவதில்லை. அதற்காக காலில் விழுங்கள் என்று சொல்வதில்லை. நான் குழந்தைகள் உங்களின் மோஸ்ட் ஒபீடியன்ட் சர்வெண்ட். அவர் தாய் தந்தை உற்றார் உறவினர் எல்லாமாக இருப்பது உங்களுக்கு தெரியும். அவர் நிராகாரர். நீங்கள் எந்த குருவையும் தாய் தந்தை நீர் என்று எப்போதாவது சொல்வீர்களா? குருவை குரு என்றும் டீச்சரை டீச்சர் என்றும் சொல்வார்கள். இவரை தாய் தந்தை என்று சொல்கிறார்கள். நான் ஒவ்வொரு கல்பமும் ஒரு முறை மட்டுமே வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். நீங்களும் 12 மாதங்களுக்கு பிறகு ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். எனினும் சிவபாபா எப்போது வந்தார், என்ன செய்தார் என்பது யாருக்கும் தெரியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரின் தொழிலும் தெரியாது. ஏனென்றால் மேலே சிவனின் சித்திரத்தை தொலைத்து விட்டார்கள். என்றால் சிவபாபா செய்பவரும் செய்ய வைப்பவருமாக இருக்கிறார். பிரம்மா மூலமாக செய்ய வைக்கிறார். இதுவும் குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் எப்படி வந்தது. பிரவேசம் செய்து காட்டுகிறார். நீங்களும் அப்படி செய்யுங்கள் என்று தானே சொல்கிறார். நன்றாக படியுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள், தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். இவரது ஆத்மா எப்படி சொல்கிறதோ அப்படி நான் பாபாவை நினைவு செய்கிறேன் என்று இவரும் சொல்கிறார். தந்தையும் கூடவே இருக்கிறார். நாம் புதிய உலகத்திற்கு எஜமானராக போகிறோம் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. அதனால் நடத்தை, உணவு பானங்கள் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும். விகாரங்களை விட வேண்டும், திருந்த வேண்டும். இங்கும் மிக நல்ல நல்ல குலங்கள் இருக்கின்றன. 4-5 சகோதரர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். எந்த சண்டையும் நடப்பதில்லை. நாம் அமரலோகத்திற்கு போகிறோம் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அங்கே காலன் சாப்பிடுவதில்லை. பயப்பட எந்த விஷயமும் இருப்பதில்லை. இங்கேயும் நாளுக்கு நாள் பயம் அதிகமாகி கொண்டே போகிறது. வெளியே போக முடியாது. இந்த படிப்பை கோடியில் சிலரை படிப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஒருவர் நன்றாக புரிந்து கொள்கிறார், மிகவும் நன்றாக இருக்கிறது என்று எழுதவும் செய்கிறார். அப்படிப்பட்ட குழந்தைகளும் நிச்சயம் வருவார்கள். ராஜதானி ஸ்தாபனையாக வேண்டும். இன்னும் கொஞ்ச நேரம் மீதம் இருக்கிறது. யார் நினைவு யாத்திரை மிக வேகமாக ஓடுவார்களோ அந்த முயற்சி செய்யும் குழந்தைகளுக்கு தந்தை அதிகமாக புகழ் பாடுகிற நினைவு விஷயமே முக்கியமானது. அதனால் பழைய கணக்கு வழக்குகள் தீர்கின்றன. பாபா, நான் இத்தனை மணி நேரம் தினந்தோறும் நினைவு செய்கிறேன் என்று ஒரு சில குழந்தைகள் எழுதுகிறார்கள். இவர் நன்றாக முயற்சி செய்கிறார் என்று தந்தையும் புரிந்து கொள்கிற முயற்சியும் செய்ய வேண்டும் தானே. அதனால் ஒருபோதும் சண்டை சச்சரவு செய்யக்கூடாது என்று தந்தை சொல்கிறார். அது விலங்குகளின் வேலை, சண்டை சச்சரவு செய்வது தேக அபிமானம். அதனால் தந்தையின் பெயரை கெடுப்பீர்கள். சத்குருவை நிந்திப்பவர் இலக்கை எட்ட முடியாது என்று தந்தைக்காக சொல்லப்படுகிறது. சாதுக்கள் அதை தமக்கு சொல்லிக் கொள்கிறார்கள். அதனால் எந்த சாபமும் கிடைத்துவிடக்கூடாது என மாதர்கள் அவர்களைக் கண்டு அதிகமாக பயப்படுகிறார்கள். நாம் மனிதரில் இருந்து தேவராக மாறிக்கொண்டு இருக்கிறோம். மிக உண்மையான அமரக்கதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். ஸ்ரீ லட்சுமி நாராயண பதவி பெறவே நாங்கள் இந்த பாடசாலைக்கு வருகிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். வேறு எங்கும் இப்படி சொல்வது கிடையாது. இப்போது நாம் நமது வீட்டிற்கு போகிறோம். இதில் நினைவின் முயற்சி முக்கியமானது. அரைக்கல்பம் நினைவு செய்யவில்லை. இப்போது ஒரு பிறவில் நினைவு செய்ய வேண்டும். இதுதான் முயற்சி. நினைவு செய்ய வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். எந்த பாவத்தையாவது செய்துவிட்டால் அதற்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். முயற்சி செய்ய வேண்டும். தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். ஆத்மாவே சரீரத்தின் மூலமாக படித்து பாரிஸ்டர் அல்லது சர்ஜன் ஆகிறது. இந்த லட்சுமி நாராயணர் பதவி மிக உயர்ந்தது. போக போக உங்களுக்கு அதிக காட்சிகள் கிடைக்கும். நீங்கள் சர்வோத்தம பிராமண குல பூஷணர்கள், சுய தரிசன சக்கரதாரிகள். கல்பம் முன்னரும் இந்த ஞானத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கேட்டு பதவி பெறுகிறீர்கள். பிறகு இந்த ஞானம் காணாமல் போய்விடும். மற்றபடி இந்த சாஸ்திரங்கள் போன்றவை எல்லாமும் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவை. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தந்தை தாரணைக்கான முக்கிய சாரம் 1. நான் தந்தையின் நினைவில் எவ்வளவு நேரம் இருக்கிறேன்? தெய்வீக குணங்களை எதுவரை தாரணை செய்கிறேன்? எனக்குள் எந்த அவகுணமும் இல்லைதானே? எனது உணவு பானங்கள் நடத்த எல்லாம் ராயலாக இருக்கின்றனவா? வீண் விஷயங்களை பேசுவது இல்லைதானே? பொய் சொல்வது இல்லைதானே என்று தன் உள்ளத்தில் சோதனை செய்ய வேண்டும். 2. நினைவின் சாட் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். ஆத்மாக்கள் நாம் எல்லோரும் சகோதரர்கள். தேக அபிமானத்தில் இருந்து தூர இருக்க வேண்டும். உங்கள் ஒரே ரசனை நிலையை உருவாக்க வேண்டும். அதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். வரதான 5 தத்துவங்களையும் 5 விகாரங்களையும் தனது சேவதாரியாக மாற்றும் மாயாவை வென்ற சுயராஜ்ய அதிகாரியாகுக. சத்தியுகத்தில் உலக மகாராஜா மகாராணி அரச உடையின் பின்பகுதியை தாசிகள் உயர்த்தி பிடிப்பதை போல சங்கமயுகத்தில் குழந்தைகள் நீங்கள் மாயாவை வென்று சுயராஜ்ய அதிகாரியாகி பட்டங்கள் வடிவ ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தால் இந்த 5 தத்துவங்களும் 5 விகாரங்களும் உங்கள் ஆடையின் பின்பகுதியை பின்னாளில் இருந்து தூக்கி பிடிக்கும். அதாவது உங்களுக்கு அடிமையாகி நடந்து கொள்ளும். அதற்கு உறுதியான எண்ணங்களின் பெல்ட்டால் பட்டங்களின் ஆடையை டைட் செய்யுங்கள். பலவித ஆடை அலங்காரங்கள் செட்களால் அலங்கரிக்கப்பட்டு தந்தையோடு இருங்கள். அப்போது இந்த விகாரங்களும் தத்துவங்களும் மாற்றம் பெற்று ஒத்துழைக்கும் சேவாதாரியாகும். ஸ்லோகன்:
எந்த குணங்களையும் சக்திகளையும் வர்ணனை செய்கிறீர்களோ அதன் அனுபவத்தில் மூழ்குங்கள். அனுபவமே எல்லாவற்றையும் விட பெரிய அத்தாரிட்டி. அவ்வியக்த சைகை கம்பைன்டு ரூபத்தின் நினைவால் சதா வெற்றி பெறுங்கள். தன்னை தந்தையோடு இணைந்திருப்பதாக உணரும் பொழுது அழியும் துணையை உருவாக்கும் எண்ணம் முடிந்துவிடும். ஏனென்றால் சர்வசக்திவான் துணையாக இருக்கிறார். சூரியனின் முன்னால் எப்படி இருள் இருக்க முடியாதோ அப்படி சர்வசக்திவானின் முன்னால் மாயாவின் எந்த வீண் எண்ணங்களும் இருக்க முடியாது. எந்த ஒரு விரோதியும் யுத்தம் செய்வதற்கு முன்பாக முதலில் தனிமைப்படுத்துவார். எனவே ஒருபோதும் தனிமையாகாதீர்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ்.